இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்மணிக்கு உடம்பு சரியில்லைங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். அப்புறம் ஜுரம் நெருப்பா கொதிச்சுது, 104 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராம இருந்திருந்தா ஃபிட்ஸ் வந்திருக்கோன்னு சொன்னாங்க. கண்மணிக்கு ஏதாவது ஆயிட்டா என்னடா என்னடா என்னமா என்னடா அது வந்து என்னடா என்ன ஆச்சு? என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சுங்க? இல்ல தேனு, அது வந்து ஏன்டா அப்படி பேரஞ்ச மாதிரி நிக்கிற? நீ என்னன்னு சொன்னதானே எங்களுக்கு விவரம் தெரியும். அது அப்பதான் ஐயோ, ஒருவேளை சாந்தி முகூர்த்தத்துக்கு வெக்கமா இருக்கோ என்னவோ. மதனி, அதெல்லாம் இல்ல மதனி. இல்லையா? ஷோ, டேய் பதட்டப்படாத, என்னன்னு சொல்லு. ஈரோட்ல நான் துணி வாங்கி வச்சிருந்தாலும் கூட இல்ல, அதுல தீ பிடிச்சுக்கிச்சான். ஐயோ, எப்படி தீ பிடிச்சது? தெரியலமா. எங்க இப்ப அணிஞ்சுதா இல்லையா? இன்னும் எரிஞ்சிட்டே தான் இருக்கான். அதான் எப்படின்னு. டேய், என்ன வரம் வாங்கிட்டு வந்தியோ தெரியலடா. உனக்கு மட்டும் ஒரு நல்லது நடந்தா அடுத்து 10 கெட்டது நடக்குதுடா. மனோவை ஏன் குறை சொல்றீங்க அம்மாச்சி? இதுக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சா என்ன? அதுவும் சரிதான். தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே இப்படி நடக்குது. அப்பதான் அம்மாச்சி, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அதுதானம்மா அர்த்தம். தாலி கட்டின உடனே மண்டபத்துக்கு போலீஸ் வந்து நின்னுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பேங்க்கார வந்து சீல் வச்சுட்டான். இப்ப சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணா உடன் 10 கிட்ட எரியுது. இப்ப என்ன தாண்டா செய்ய போற? நான் உடனே இப்ப ஈரோட்டுக்கு போகணுமா? ஐயோ, நல்லா இருக்கே கதை. தேன்மொழி இப்பதான் பால் சொம்போட வந்து நிக்கிறா. அப்படியே விட்டுட்டு நீங்க ஈரோடுக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் மனோ? ஐயோ இல்ல மதனி, என்னால ஒண்ணுமே யோசிக்க முடியல. நான் போய் தான் ஆகணும் மதனி.